ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இப்போ இந்த மென்ஸ்ட்ரல் கப்பும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணலாம். ஒரு பிளாஸ்டிக்னால ஆன ஒரு சின்ன கப் மாதிரி இருக்கும், இந்த ஹேண்டில். ஸோ அப்போ இது சேஃபா வெஜினாக்குள்ளே வைக்கும்போது ஏதாவது பிரச்சனை வராது. மென்ஸ்ட்ரல் கப் இட்ஸ் வெரி வெரி சேஃப். ஏன்னா இது அலர்ஜி ஆகாத ஒரு பிளாஸ்டிக் பொருள். இது வரைக்கும் மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷன் ஆன கேசஸ் இருக்கும். இதுக்கு ரிப்போர்ட் ஆகும். பேட்ஸ்னால நிறைய குப்பை, பேப்பர் குப்பை நிறைய பேருக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடாக தெரிய மாட்டேங்குது. வணக்கம், டாக்டர் ஜெயஸ்ரீ, கைனகாலஜிஸ்ட், குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல், குவாலிட்டி கியூர் லேடிஸ் ஸ்பெஷாலிட்டி கிளினிக், வெஸ்ட் மாம்பலம், சென்னை. ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சாதனம், பெண்கள் உபயோகிக்கக்கூடியது. அதை பற்றின என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதுக்கான விளக்கங்கள் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னீங்கன்னா மென்ஸ்ட்ரல் கப்பு. ஸோ பல காலமாக நாப்கின்ஸ் தான் காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க லேடிஸு பீரியட்ஸ் டைமில். துணி நாப்கின்ஸு இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக மற்ற நாப்கின்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பயோடிகிரேடபிள் நாப்கின்ஸ் எல்லாம் நியூவர் திங்ஸும் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மென்ஸ்ட்ரல் கப்பும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதை யூஸ் பண்ணலாமா? ஏன்னா பொதுவாக இப்போ நம்ம நாப்கின்ஸ்னால் இட்ஸ் அவுட் சைட் அவர் பாடி, நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். இப்போ மென்ஸ்ட்ரல் கப் அப்படின்றது ஒரு பிளாஸ்டிக்னால ஆன ஒரு சின்ன கப் மாதிரி இருக்கும், வித் ஹேண்டிலோடு இருக்கும். ஸோ இப்போ இந்த சைலாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் கப்பை வெஜினாக்கு உள்ளே வைக்கும்போது தான் அது கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணும். அப்போ மென்ஸ்ட்ரல் பிளட்டு ஃபுல்லாக அந்த கப்புக்குள்ளே கலெக்ட் ஆயிரும். அதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இது சேஃபாக வெஜினாக்குள்ளே வைக்கும்போது ஏதாவது பிரச்சனை வராதான்றது நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா இந்த மென்ஸ்ட்ரல் கப் இட்ஸ் வெரி வெரி சேஃப். ஏன்னா இது அலர்ஜி ஆகாத ஒரு பிளாஸ்டிக் பொருளால் உண்டானது. ஸோ அதனால் அதை வெஜினாவில் வைக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் வராது. இது வரைக்கும் மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷன் ஆன கேசஸ் எதுவும் எங்களுக்கு ரிப்போர்ட் ஆகலை. ஸோ தைரியமாக அதை யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, அதை உள்ளே அதை இன்சர்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக இது ஈஸியான மெத்தட் தான் அது உள்ளே வைக்கிறது. பட் ஸ்டில் நம்ம இந்தியன் லேடிஸ்க்கு ஒரு தயக்கம் கட்டாயமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ வெஜினல் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு சின்ன டேப்லெட் உள்ளே வைங்கன்னு சொன்னாலே நிறைய பேர் ஐயோ எனக்கு இது தெரியாது, என்னால் இதை வைக்க முடியாது டாக்டர், நீங்களே வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக தான் இப்போ சிங்கிள் டோஸ் டேப்லெட்ஸ்லாம் வந்திருக்கு. பட் இது ஆக்சுவலாக கன்வீனியன்ட்டான ஒரு மெத்தட் இது. ஸோ பெண்கள் கொஞ்சம் தைரியமாக அவங்க இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கட்டாயமாக மென்ஸ்ட்ரல் கப் இட்ஸ் அ வெரி வெரி குட் மெத்தட் ஃபார் த பீரியட்ஸ், இந்த பிளட் கலெக்ஷனுக்கு. இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ரீயூசபிள். ஸோ அதனால் உங்களுக்கு காஸ்ட் சேவ் ஆகும். இன்னொன்று, பேட்ஸ் வெளியில் இருக்கும். இப்போ இது உள்ளேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியில் எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதனால் நிறைய பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் கேர்ள்ஸு, இன்னும் டான்சர்ஸ், அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்குது. கிளியராக அதே மாதிரி அது ஃபில்லப் ஆகிறப்ப நல்லா கிளியராக தெரியும். அதை இமீடியட்டாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப ரீயூஸ் பண்ண முடியும். இப்போ மேரிட் உமனுக்கு இது ஓகே. அப்போ அன்மேரிடு அவங்க யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களும் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல அந்த ஹைமன் இருக்கும், கன்னித்திரைன்னு சொல்லக்கூடிய அந்த ஹைமன் கம்ப்ளீட்டாக வெஜினாவை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பட் அதுலேயும் ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் இருக்கும். அது வழியாக தான் எவ்ரி மந்த் அந்த பீரியட்ஸ் பிளட் வரும். ஸோ அந்த ஹோலே போதும். ஏன்னா இந்த மென்ஸ்ட்ரல் கப்பை யூஸ்வலாக நல்லா ஃபோல்டு பண்ணி உள்ளே போடும்போது உள்ளே போயிட்டு அது அந்த ஸ்பேஸில் தானாக ஓப்பன் ஆகிக்கும், விரிஞ்சிடும் அது. ஸோ அவங்களும் அன்மேரிட் கேர்ள்ஸும் சேஃபாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் உள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆகாது. இந்த பேட்ஸ்னால நிறைய பேர் தெரியாமல் இந்த பேட்ஸை டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு, அதை பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், ட்ரைனேஜ் பிளாக் ஆகிற ப்ராப்ளம்ஸ்லாம் வராது மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறப்ப. இன்னொன்று என்ன அப்படின்னா பேட்ஸ்னால நிறைய குப்பை, பேப்பர் குப்பை நிறைய அதிகமாக சேரும். ஸோ அந்த பொல்யூஷன், நிறைய பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் அதில் நிறைய பேட்ஸில் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் இது எல்லாத்தையுமே இந்த மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறது மூலமாக அதை அவாய்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடாக தெரிய மாட்டேங்குது. பட் யூஸ் பண்ணுறவங்க தே ஆர் ரியலி வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ.